ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளை அரிசி மா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம், சிம்பிளாக டேஸ்டியாக. ஸோ பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா பார்க்கும்போதே. சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் 1 கப் அரிசி மாவு வீட்டில் தயார் பண்ணது, அது சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் தயார் பண்ண அரிசி மாவு இல்லை அப்படின்னாலும் அணில் கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா இடியப் மாவு இந்த மாதிரி எது கிடைச்சாலும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா சூடு வந்ததும் அது ஒரு பிளேட்டில் கொட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். அதுக்குள்ளே அதே பேனை தொடச்சிட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே இன்ஸ்டன்ட் தேங்காய் துருவல் வச்சுருப்பேன். ஸோ அதோட வீடியோ கூட அப்லோட் ஆகிருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ 5லேருந்து 6 ஸ்பூன் தேங்காய் துருவல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவி போட்டு கூட வதக்கிக்கலாம். ஸோ நெய்யில் தேங்காய் நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆனதும் அதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அகெயின் அதே பேனில் தேங்காவை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அண்ட் தென் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பூ, அதையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட தாளிப்போட இந்த தண்ணி சேர்த்து நல்லா மழன்னு கொதிச்சு வரட்டும். ஸோ கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பீட்டரோ இல்லைன்னா ஒரு கரண்டியோ வச்சுட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க மாவை. பாருங்கள், நீங்கள் கலக்க அது நல்லா சூப்பராக கெட்டியாகி நல்லா உருண்டு வந்துடும். ஸோ ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா திரட்டுனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சூடு பொறுக்க கையில் நல்லா உருட்டி எடுத்து இன்னொரு பவுலில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஸ்வீட் கொழுக்கட்டையும் நம்ம செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் நெய் சேர்த்தோன்னே நல்லா உருண்டு வந்துருச்சு இல்லையா. நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அவ்வளோதாங்க, சூடு பொறுக்கிற மாதிரி ஆனதும் நம்ம கொழுக்கட்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொழுக்கட்டை பிடிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் கொழுக்கட்டை ஷேப்லேயே பிடிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பால்ஸ் மாதிரி பிடிச்சாலும் அது சூப்பராக தான் இருக்கும். டேஸ்ட் வந்து சேம் தான் இல்லையா. பட் கொழுக்கட்டை அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. ரொம்பவே ஈஸிங்க. மாவை உருட்டிட்டு நம்மளோட 4 விரலையும் அப்படி ஒரு மைல்டு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொழுக்கட்டையோட ஷேப்ஸ் வந்துடும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கொழுக்கட்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இதே சமயத்தில் நீங்கள் சைடில் இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு மேலே ஒரு துணி நனைச்சி போட்டு அது ரெடியாக வச்சுக்கோங்க. அது ஆவி வந்துட்டுருக்கும்போது நம்ம பிடிச்ச கொழுக்கட்டைகளை கொண்டு போய் நம்ம வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஆவி கரெக்டாக வந்துருச்சு. நம்ம கொழுக்கட்டைகள் பிடிச்சிட்டு வரதுக்குள்ளே நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே இட்லி பாத்திரத்தில் சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்க்க மாவு மாதிரி தெரியுது இல்லையா, வெந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஷைனிங்காக உங்களுக்கு வெந்துருச்சுங்கிறது தனியாகவே தெரியும். ஸோ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் வேகிறதுக்காக. நம்ம வச்சப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. நல்லா வெந்து அந்த ஒயிட் கலர் போய் ஒரு மாதிரி ஷைனிங் ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ கொழுக்கட்டைகள் நல்லாவே வெந்திருக்கும். அப்படி பார்க்க தெரியாதவங்க பிச்சு வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட விநாயகர் சதுர்த்தியும் வருது இல்லையா. ஸோ அதனால் கொழுக்கட்டை தான் விநாயகருக்கு பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச பலகாரம் அப்படின்னா அது கொழுக்கட்டை தான். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை விநாயகருக்காக இருக்கட்டும் இந்த கொழுக்கட்டை ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன். தேங்க்யூ.